கரங்களை உயர்த்தி ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்கள். இப்போது ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு சூழ்நிலையில் கர்த்தர் என்னென்ன பேசினார் என்பதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்போ அனுதினமும் நிறைய பேர் சொல்கிறோம், டெய்லி அவங்க இருக்கிற மாதிரியே தான் இருக்குது, டெய்லி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, டெய்லி கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறது எனக்கு ஒரு ஆறுதல். ஏன்னா ஆபேல் மரித்தும் இன்னும் பேசுகிறான். இன்றைக்கி உயிரோடு இருக்கிற ஏராளமான விசுவாசிகள் ஆண்டவரை பற்றி பேசுகிறது கிடையாது, ஆண்டவரை பற்றி பேசுகிறது கிடையாது. ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது சுவிசேஷம் சொல்லணும், அதுக்குன்னு மைக் போட்டு தான் சொல்லணும் இல்லை. ஒரு காய்கறி கடைக்கு போனாலும் சொல்லலாம், கறி கடைக்கு போனாலும் சொல்லலாம், ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போனாலும் சொல்லலாம். சரியா சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கிறிஸ்டினுடைய இருதயத்தில் எப்போவுமே ஒரு ஆசை, ஒரு ரொம்ப எளிய நடையில் நம்ம ஊழியம் செய்யணும், ஏசப்பாவுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். ஆனால் ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது சுவிசேஷம் அறிவித்தாயான்ற வார்த்தை அவளுக்கு எப்போவுமே ஒரு இருதயத்தில் இருக்கும். அதனால தான் அவளுடைய கல்லறையில் கூட அந்த வார்த்தையை நாங்கள் பார்த்திங்கன்னா, அந்த கல்லறையில் நீங்கள் இன்று சுவிசேஷம் அறிவித்தீர்களா, சொந்தக்காரங்களாம் கேளுங்க, சபையின் விசுவாசிகள்லாம் பாருங்கள், நம்முடைய ஜீசஸ் மீட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாம் பாருங்கள். இந்த வார்த்தையை நான் கல்லறையில் என்ன போடணும்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் இன்று சுவிசேஷம் அறிவித்தீர்களான்ற வேர்டை அங்கே நீங்கள் போடுங்க. ஏன்னா யாரையாவது அடக்க ஆராதனை பண்ண வரும்போது போகும்போது விசுவாசிகள் ஊழியர்கள் இந்த வார்த்தையை பார்க்கக்கூடும். அதுக்கப்புறம் அங்கே ஒரு வசனம் பொறிக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, மை சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன். ஆமாம், நம்முடைய குடியிருப்பு பூமியில் கிடையாதுப்பா, பரலோகத்தில் தான் குடியிருப்பு இருக்குதுன்னு அவள் பேசுகிறது போல் இருக்குது. அதனால் பிரியமானவர்களே, அவள் வாழ்ந்து காட்டினாள். வாழ்க்கை 55 வருஷம்தான், 5 வயசில் போயிருக்க வேண்டிய ஆள். ஆமாம், நேற்று எங்களுடைய குடும்ப உறுப்பினரும் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையினுடைய மூத்த தேவ மனிதனுமாக இருக்கிற ரெவரண்ட் சொர்ணராஜ் அவங்க வந்தாங்க. நேற்று இரவு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எங்களோட பேசி ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. அப்போ சொன்னாங்க, ஆமாம், அவள் சாதாரண ஒரு விசுவாசியாக தான் ஆவடிக்கு நீ கூட்டிகிட்டு வந்த, உன்னுடைய ஊழியத்துக்காகவே கர்த்தர் ஜீவனை கொடுத்து இந்த அளவுக்கு ஊழியத்தில் ட்ரெயின் பண்ணி பரிசுத்தம் உள்ள ஒரு சந்ததியை உருவாக்கிட்டு பிள்ளைகளுக்காக, ஆமாம், மகளுக்கு நல்ல ஒரு புருஷன், மகனுக்கு நல்ல ஒரு மனைவியை தேடி கண்டுபிடிச்சிட்டு லட்சோபலட்ச ஆத்துமாக்களை சம்பாதிச்சுட்டு போயிருக்கிறா அப்படின்னு எங்களை பலப்படுத்திட்டு அவங்க போனாங்க நேற்று இரவு. அன்பு தேவடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு வாழ்க்கை தான், ஒரே ஒரு வாழ்க்கை. படித்த படிக்காத ஏழை பணக்கார அரசியல் தலைவர்கள் இல்லை, ஒரே ஒரு வாழ்க்கை தான். ஆனால் மரித்தும் பேசுகிறோமான்றது தான் இன்றைக்கி பாயிண்ட்டே. ஆமாம், உயிரோடு இருக்கும்போதே நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கலைன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.